Hi friends, Satish from Cartoon Teacher TNPSC. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து January 6th. இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து டெத். ஏ மாதவன், தமிழ் ரைட்டர். இவர் வந்து சாகித்ய அகாடமி வின்னர். ஸோ 2015 அவருடைய எஸ்ஏஸ்க்கு வந்து இலக்கிய சுவடுகள் அப்படின்றதுக்கு வந்து அவர் வந்து 2015 சாகித்ய அகாடமி அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. ஸோ ஏ மாதவன் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு, ஏன்னா சாகித்ய அகாடமி ரெலவெண்ட்டாக நிறையா நியூஸில் வந்துட்டுருக்கு. கொஸ்டின்ஸில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் இது நம்ம பார்க்கணும். அடுத்து அவார்ட்ஸு, டிஜிட்டல் இந்தியா அவார்ட். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், பட் கொஞ்சம் டீட்டெயில்டாக இதில் கொடுத்துருக்கு. அந்த அவார்டு வந்து பிரசிடெண்ட் தான் வந்து கொடுத்துருந்தார். ஸோ அதில் வந்து யார் இருந்திருந்தாங்க அப்படின்னா, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் அங்கே அது கூட இருந்திருக்காரு. ஸோ இதில் இந்த அவார்டு, இந்த டிஜிட்டல் இந்தியா அவார்டு மொத்தம் 6 கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 2 வந்து புதுசாக இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க, 2 நியூ கேட்டகரி. என்னது 2 நியூ அப்படின்னா, இன்னோவேஷன் இன் பேண்டமிக் கேட்டகரி அண்ட் எக்ஸம்ப்ளரி ப்ராடக்ட். இது 2 தான் வந்து புதுசாக 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இன்னோவேஷன் இன் பேண்டமிக் அப்படிங்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு பிளாட்டினம் வந்து சஞ்சீவனி, கோல்டு வந்து COVID-19 சாம்பிள் கலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அண்ட் சில்வர் வந்து ரோஜ்கர் சேது போர்ட்டல் இதுக்கு வந்து கிடச்சிருக்கு. அடுத்து வந்து எக்ஸலன்ஸ் இன் டிஜிட்டல் கவர்னன்ஸ். இது வந்து சென்ட்ரலில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்து பிளாட்டினம் வந்து கமிட்டி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து வந்து கோல்டு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டு. அடுத்து சில்வர் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர் அண்ட் லேண்ட் ரிசோர்ஸஸ். ஸோ இது வந்து சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிளாட்டினம் வந்து ஹரியானா, நம்ம தமிழ்நாடு வந்து கோல்டு. ஸோ ஆல்ரெடி வந்து நமக்கு யூனிட் 9 வந்து கவர்னன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அப்படின்னும்போது இது வந்து நம்ம பார்த்துக்கணும். அதுக்கும் குறிப்பாக எதுக்கு கிடச்சிருக்குன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் அவங்களுக்கு அந்த அதுக்காக தான் வந்து செலக்ட் ஆகிருக்கு கோல்டு. அடுத்து வந்து சில்வர் வந்து உத்தரப்பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஸோ அடுத்து டிஸ்ட்ரிக்ட் வைஸில் பார்க்கும்பொழுது பிளாட்டினம் வந்து மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய கார்கோன்கிறதும், கோல்டு வந்து சங்லங் அருணாச்சல், அண்டு கமரெட்டி வந்து தெலுங்கானா சில்வர். ஸோ ஓப்பன் டேட்டா சாம்பியன், இது வந்து பிளாட்டினம் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்து, கோல்டு வந்து ரிசர்ச் அண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஐசிஐஆரோடைய ஒரு இதுதான் அது டீம், இது ரிசர்ச் டேட்டா மேனேஜ்மெண்ட்டு. அடுத்து வந்து சில்வர் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா FCI, அண்டு MSMEங்கிறது மீடியம் ஸ்மால் அண்டு மைக்ரோ என்டர்பிரைசஸ். ஸோ அது MSME. அடுத்து வந்து எக்ஸம்ப்ளரி ப்ராடக்ட்டில் வந்து பிளாட்டினம் போர்ட் கம்யூனிட்டி சிஸ்டம் PCS 1X அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இதை. கோல்டு வந்து சர்வீஸ் ப்ளஸ், அண்ட் சில்வர் வந்து ஐடிஎம்எஸ்னால் என்னென்னா இன்ஃபர்மேஷன் ஆஃப் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இது இல்லாமல் ஜூரி சாய்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து இப்போ சும்மா கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆரோக்கிய சேது வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரோக்கிய சேது ஆப் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் டிஜிட்டல் இந்தியா அவார்டு. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து தமிழ்நாடு எதுலனா எக்ஸலன்ஸ் இன் டிஜிட்டல் கவர்னன்ஸ் கிடச்சிருக்கு. அதே போல் இந்த இன்னோவேஷன் இன் பேண்டமிக்கில் ஸ்டேட்டில் வந்து பீகார் வந்து கிடச்சிருக்கு. ஸோ மெயின் டாபிக் உள்ள போயிடலாம். இன்டர்நேஷனல் ரிலேஷன். ஃபஸ்ட் வந்து இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. 1990 சுவசெரியா அப்படிங்கிற ஒரு எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் வந்து 2016 ஸ்ரீலங்காவில் லான்ச் பண்ணுறாங்க. ஏன் அதை இப்போ பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த கோவிட் டைமில் வந்து இந்த சர்வீசஸ் வந்து ரொம்ப வந்து நேம் எடுத்திருக்கு. ப்ளஸ் பப்ளிக் வந்து அதிகமாக ஆக்சஸ் பண்ண சர்வீசஸ் வந்து இதை சொல்கிறாங்க, ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து 2016 இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, $7.56 மில்லியன் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கேருந்து டாடா மோட்டார்ஸ், அவங்க டாடா கிட்ட இருந்து தான் வந்து ஆம்புலன்சஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது அது இல்லாமல் இதுக்கப்புறமும் நிறையா ஃபண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சர்வீஸ் வந்து இப்போ இந்த கோவிட் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அது வந்து அதனால் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்தியா அண்ட் பூட்டான் வந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணுறாங்க, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். என்னென்னா பிட்வீன் இந்தியா அண்ட் பூட்டான். எதுக்குன்னா, டு என்ஹான்ஸ் கோஆப்ரேஷன் ஃபார் பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ். அங்கே ஸ்பேஸில் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ அது வந்து சேஃபாக இருக்கணும், பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ்ன்றாங்க கான்செப்ட்டு. இது வந்து அதை வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்ரீட்டி வந்து யுனைடெட் நேஷனில் பாஸ் பண்ணாங்க, அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டின்ட்டு. அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி தான் அந்த ட்ரீட்டிலேயே வந்து நிறையா என்ன சொல்கிறது, சில ப்ரொவிஷன்ஸ்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. அதுபடி வந்து எல்லாருமே கன்ஃபைன்ட் ஆகணும், எல்லாரோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ், கண்ட்ரிஸோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸும் குறிப்பிட்ட அந்த இன்டர்நேஷனல் லா படி அபைட் ஆகணும் அப்படிங்கிறது தான் அது. ஏன்னா அங்கே வந்து அது வந்து பொல்யூட் பண்ணக்கூடாது. ஸ்பேஸை வந்து ஆல்ரெடி வந்து ஜங்க்ஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு சேட்டிலைட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் மேலே அது வந்து செயலிழந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது ஸ்பேஸ்லேயே தான் சுற்றிட்டு இருக்கும், ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும் அந்த இடத்துல. அது ஒரு ஆர்பிட்டில் வந்து குறிப்பிட்ட அதுக்குன்னு ஒரு ஆர்பிட் இருக்குது, அந்த ஆர்பிட்டில் அது பாட்டு சுற்றிட்டு இருக்கும். ஸோ அதனால் ஸ்பேஸை வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது, பொல்யூட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இன்டர்நேஷனல் லெவலில் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி வந்து 1967 யுனைடெட் நேஷன் கொண்டு வராங்க.
ஸோ அடுத்து தேர்ட் வந்து அல் உலா டீல் அப்படின்றது என்னன்னா, இது வந்து ஒரு பிளேஸ். இந்த பிளேஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, சைன் பண்ணுறாங்க யாருன்னா சவுதி அரேபியா அண்ட் கத்தார். இவங்களுக்குள்ளே வந்து ஒரு ரிஃப்ட் போயிட்டே இருந்தது, ஒரு கோல்டு வார் மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ என்னென்னா ஈரான் வந்து அவங்களுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இப்போ வந்து இனிமேல் நம்ம ஒன்றா இருந்தால் தான் நம்ம வந்து வெல்ஃபேர் இருக்கும், நம்ம வந்து டெவலப் ஆக முடியும் அப்படின்றனால இப்போ வந்து சாலிடாரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லி ஒரு டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க இந்த பிளேஸ் அல் உலான்ற பிளேஸில். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸில் ஒன் நேஷன் ஒன் கேஸ் இது வந்து என்னென்னா 450 கிலோமீட்டர் பைப்லைன் ப்ராஜெக்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம டிசம்பர் மந்த்லேயே பார்த்துருந்தோம், பட் இப்போ இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா கொச்சி, கூட்நாடு அண்ட் மங்களூர். ஸோ கேரளா அண்ட் கர்நாடகா வந்து கனெக்ட் பண்ணுது இந்த பைப்லைன் ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த எனர்ஜி செக்டரில் இந்த நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணுறதோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா 6% தான் இருக்குது இப்போது. ஆனால் அதை 2030 என்ன பண்ணுறாங்க 15% மாற்றணும் அப்படிங்கிறாங்க. இருக்கிறதுல ஹை வந்து எது யூஸ் பண்ணுறாங்கன்னா கோல், அடுத்து வந்து பெட்ரோலியம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலிமா என்ன ஆகுது, பொல்யூட் ஆகும், அட்மாஸ்பியர் வந்து பாதிக்கப்படும். ஸோ அதனால் வந்து இந்த நேச்சுரல் கேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனியன் மினிஸ்டர் ஃபார் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் யாருன்னா தர்மேந்திர பிரதான் அவர்கள் தான் வந்து இதோடைய மினிஸ்ட்ரியை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. அடுத்து ஆயில் ரிஃபைனரிஸ் ஹைதராபாத்தில் வந்து செட் பண்ணுறாங்க ஒரு இது என்னென்னா இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆயில் ரிஃபைனரிஸ் டர்பைன்ஸை வந்து மானிட்டர் பண்ண போகிறாங்க. இது யார் அப்படின்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹைதராபாத்தில் வந்து செட் பண்ணுறாங்க. மொத்தம் வந்து 8 ரீஃபைனரிஸ் இருக்குது அக்ராஸ் இந்தியா. இதில் வந்து மொத்தம் 27 டர்பைன்ஸ் இருக்குது. இந்த 8 ரீஃபைனரியில் 27 டர்பைன்ஸ் இருக்குது. இதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸை வந்து 24/7 வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு டிஜிட்டலி வந்து டேட்டாஸ் வந்து இந்த ஹைதராபாத் சென்டரில் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து யூஎஸ்ஏலேருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இங்கே செட் பண்ணியிருக்காங்க ஹைதராபாத்தில். எக்கானமி குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட் இது வந்து வேர்ல்டு பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இயரோடைய க்ரோத் வந்து எக்கனாமி பர்சன்டேஜ் வந்து வேர்ல்டில் 4% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இந்தியாவோட பர்சன்டேஜ் வந்து 5.4% 2021 to 22 இயர் இருக்கும், ஃபினான்ஷியல் இருக்கும். 2023லேருந்து 22லேருந்து 23 அந்த இயர் ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து 5.2% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட எக்கானமி வந்து ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு, அது வி ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வி ஷேப் ரெக்கவரினா எப்படின்னா ஒரு ஜிடிபி ஆவரேஜ் இது இருக்குன்னா ஸோ டிக்ளைன் ஆகிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வி ஷேப்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து க்ரோத் நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கோம், கம்ப்ளீட் டிக்ளைன் ஆகி இப்போ வந்து இன்க்ரீஸிங் பர்சன்டேஜில் போயிட்டுருக்கு. ஸோ அதை வி ஷேப்டு எக்கனாமிக் ரெக்கவரின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த செகண்ட் வந்து பட்ஜெட் செஷன். இந்த பட்ஜெட் செஷன் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து இப்போ என்னென்னா பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து பிரல்ஹத் ஜோஷி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட்ஜெட் செஷன் வந்து கூட போகுது அப்படின்னு சொல்லி. ஜனவரி 29 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, February 1 வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த டைம் எப்படின்னா 2 செஷனாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஒன்று வந்து Jan 29லேருந்து February 15 வரைக்கும், இன்னொன்று வந்து March 8லேருந்து April 8 வரைக்கும். ஸோ 2 செஷன் நடக்க போது. இந்த இயர் வந்து 2020 எத்தனை செஷன் நடந்துச்சு, பட்ஜெட் நடந்தது. அடுத்து வந்து சம்மர் செஷன் மட்டும் தான் நடந்துச்சு, அது கட் ஷார்ட் பண்ணிட்டாங்க. வின்டர் செஷன் நடக்கவே இல்லை. ஸோ அடுத்து டிமானிட்டைசேஷன். ஏன் டிமானிட்டைசேஷன் இப்போ பேசுகிறோம் அப்படின்னா இது வந்து ஃபார்மர் லேட் பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி அவர்களுடைய புத்தகத்தில் வந்து இந்த டிமானிட்டைசேஷனை பற்றி பேசியிருக்காரு அவர். ஸோ அதனால் திரும்பி இந்த ஃபேக்ட்டை தனியாக எடுத்து எழுதியிருக்கேன் இந்த எக்கானமியில். ஸோ 8 நவம்பர் 2016 தான் டிமானிட்டைசேஷன் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. 500 and 1000 rupees பேங்க் நோட்ஸ் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ 2016 8 நவம்பர். அதே போல் ஜிஎஸ்டி பற்றியும் வந்து நியூஸில் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் ஜஸ்ட் அந்த ஃபேக்ட் மட்டும் எழுதியிருக்கேன். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2017 1 ஜூலை. இந்த ஜிஎஸ்டி கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு எந்த கண்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஃப்ரான்ஸ் 1954 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து சோஷியல் இம்பாக்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் வந்து பண்ணுறாங்க. யாருன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூட அப்படின்னா பிசிஎம்சினா என்ன, பிம்ப்ரி சின்ச்வர்ட் முனிசிபல் கார்பரேஷன். இது பூனேயில் இருக்குது, இது ஒரு முனிசிபல் கார்பரேஷனை. இவங்க என்ன பண்ணுறாங்க, இது வந்து எப்படின்னா இது வந்து ஒரு அவுட்புட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் வந்து கிடைக்கும் பட்சத்தில் அதனோட இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பலன் கிடைக்கும். அப்படி தான் வந்து இது பண்ணுறாங்க. இதில் வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ பப்ளிக் செக்டர் கவர்மெண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுது, அவுட்புட்டை வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ அவுட்புட் பேஸ் பண்ணி இன்கம் கிடைக்கும், அதாவது ரெவன்யூ எடுப்பாங்க. இதுதான் வந்து இந்த இது. ஸோ ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து எப்படி அவுட்புட் வந்து அது செயல்படுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் தான் வந்து இது வந்து ஒரு டெம்பரரி கான்ட்ராக்ட் தான். இது வந்து வேர்ல்டு வைடில் வந்து அப்படி ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது கிடையாது, ஒரு லிமிட்டட் பேசிஸில் இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சோஷியல் இம்பேக்ட்ஸ் பாண்டு 2010 தான் ஃபஸ்ட் டைம் வந்து யூகேயில் லான்ச் பண்ணுறாங்க. இந்த இது கான்செப்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அடுத்து 6th வந்து என்விரான்மெண்ட்டு. வாட்டர் பேர்ட் சென்சஸ் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஆந்திர பிரதேஷில். ஸோ
ஏஷியன் வாட்டர் பேர்ட் சென்சஸ் 2020 ஆந்திர பிரதேஷில் வந்து கமெண்ட்ஸ் ஆகுது. குறிப்பாக வந்து அவங்க எங்கெங்கெல்லாம் விசிட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, குறிப்பாக அந்த கொரிங்கோ வைல்ட் லைஃப் சாங்சுரி, குளிர் லேக் அண்டு கிருஷ்ணா சாங்சுரி. ஸோ இது ஏன் இந்த 2வது பாயிண்ட் எழுதிருக்குன்னா, சம்டைம்ஸ் வந்து ஜாகிரஃபியில் வைல்ட் லைஃப்லாம் இருக்கனால, ஒரு சிலபஸில் டாபிக் இருக்கனால சம்டைம்ஸ் இதை பற்றி கேட்கலாம், இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ கொரிங்கோ வைல்ட் லைஃப் சாங்சுரி, கொளிர் லேக் அண்ட் கிருஷ்ணா சாங்சுரி. ஸோ எங்கே வந்து இந்த சென்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். அடுத்து பாலினேட்டர் பார்க், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, உத்தரகாண்டில் இருக்குது. ஸோ இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பாலினேட்டர் பார்க் வந்து எஸ்டாப்ளிஷ் எங்கே பண்ணுறாங்கன்னா ஹல்த்வானி, நைனிடால் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, உத்தரகாண்ட். ஸோ இது எதுக்காக குறிப்பாக அப்படின்னா பாலினேட்டர், அதாவது பாலினேஷன் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட அவேர்னஸ் வந்து பப்ளிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும். ஸோ பாலினேட்டர்ஸ் அதான் லைக் பீஸ், பட்டர்ஃப்ளைஸு, பேர்ட்ஸு இதெல்லாம் தான் பாலினேட்டர் ஆக்ட் ஆகுது. ஸோ இதை பற்றின அவேர்னஸ் கொடுக்கணும். அதே போல் இதோட பாதிப்பை ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பார்க் வந்து ஒன்று செட் பண்ணுறாங்க உத்தரகாண்டில். இதுதான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து 9th வந்து பாலிட்டி, ரிப்பப்ளிக் டே. நம்ம அந்த ரிப்பப்ளிக் டே ரெலவெண்ட்டாக நிறையா பார்த்துட்டே இருக்கோம். ஸோ யூகே பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் தான் என்ன பார்த்தோம், நம்ம வந்து 2021 பிரைம் மினிஸ்டர் அந்த ரிப்பப்ளிக் டேக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக இருக்க போகிறார். அதையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி யார் பார்த்தோம், ஃபாரின் மினிஸ்டர். அங்கே யூகேவுடைய ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. யார், டொமினிக் ரப் வந்து லாஸ்ட் மந்த்து வந்து அந்த டிசம்பர் 25 அந்த ரேஞ்சில் வந்திருந்தார். ஸோ அப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் விசிட்டை. பட் இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த விசிட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா அங்கே ஒரு நியூ கொரோனா வேரியன்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அதனால் வந்து இப்போ அங்கே வந்து மார்ச் வரைக்குமே ஃபுல் லாக்டவுன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யூகே கவர்மெண்ட்டு. ஸோ அதனால் வந்து இந்த விசிட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அடிஷ்னலாக ஒரு ஃபேக்ட்ஸ் எழுதியிருக்கேன், சம்டைம்ஸ் வந்து நமக்கு கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ 2015 பிரைம் மினிஸ்டர் வந்து மோடி அவர்கள் வந்து பதவியேற்றத்துலேருந்து 2015 பராக் ஒபாமா யூஎஸ்ஏ பிரசிடென்ட் அவர் வந்து அட்டன் பண்ணியிருந்தார் சீஃப் கெஸ்ட்டாக. அடுத்து வந்து ஃப்ராங்கோய்ஸ் ஹாலண்ட் வந்து ஃப்ரான்ஸு, அடுத்து வந்து யூஏயோட பிரின்ஸ் அட்டன் பண்ணியிருந்தார். அப்புறம் வந்து 2018 ஏஷியன் லீடர்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன். அடுத்து வந்து 2019 வந்து சிரில் ராம்ஃபோசா, சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்தவர். அடுத்து வந்து பிரேசில், ஜேர் போல்சனரோ. ஸோ இவர் வந்து அட்டன் பண்ணியிருந்தார். இப்போ 2021 போரிஸ் ஜான்சன் வந்து யூகே பிரைம் மினிஸ்டர் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் அது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து ஆப்ஸ்பாங்கிறது என்னென்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் 1958 உருவாக்குறாங்க, கிரியேட் பண்ண ஆக்ட் இது. இது வந்து யார் வந்து அந்த ரீஜனில் வந்து ஆப்ஸ்பா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டோடைய கவர்னராக இருக்கலாம், இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ணலாம். ஸோ அப்போது ஹோல் ஸ்டேட்டுக்கு பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லை, ஹோல் ஸ்டேட்டுக்கும் பண்ணலாம், இல்லை ஒரு பகுதிக்கு மட்டும் கூட பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த இது. ஸோ இப்போ ரீசெண்டாக நாகாலாண்டில் ஆல்ரெடி இருக்குது, அந்த ஆப்ஸ்பா வந்து ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. அதை வந்து இன்னொரு 6 monthsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து 11th புக்ஸ். இப்போ தான் எக்கானமியில் பார்த்தோம், இது டிமானிட்டைசேஷன் பார்த்துருந்தோம். ஏன் அப்படின்னா அந்த பிரசிடென்ஷியல் இயர்ஸ் 2012 2017 அப்படின்னு சொல்லி ஆட்டோபயோகிராஃபி வந்து பிரணாப் முகர்ஜி லேட் பிரசிடென்ட் வந்து அவர் வந்து எழுதியிருந்தார். ஸோ அந்த புக்கு வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து அந்த டிமானிட்டைசேஷனை பற்றி அவர் பேசியிருக்காரு. இது இல்லாமல் மை பிரசிடென்ஷியல் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி வெங்கட்ராமன் லேட் பிரசிடென்ட் வந்து வெங்கட்ராமன் அவர்களுடைய புத்தகம் தான் வந்து மை பிரசிடென்ஷியல் இயர்ஸ். தி பிரசிடென்ஷியல் இயர்ஸ் 2012 to 2017ங்கிறது பிரணாப் முகர்ஜி அவர்களுடையது. இதே மை பிரசிடென்ஷியல் இயர்ஸுங்கிறது வெங்கட்ராமன் அவர்களுடையது. அடுத்து 13 வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு. இதில் வந்து இஸ்ரேல் வந்து வேக்சினேஷன் வந்து அந்த கண்ட்ரியில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து எடுத்துக்கிட்ட வேக்சின் வந்து என்னென்னா ஃபைசரு. ஸோ இப்போ வந்து மாடர்னா, இது ரெண்டுமே வந்து யூஎஸ்ஏவோட வேக்சின். ஸோ இப்போ மாடர்னா வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க எமர்ஜென்சி யூஸ்க்கு. இதில் என்ன இஸ்ரேலை பற்றி ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, வேர்ல்டுலேயே அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷனில் 10% கம்ப்ளீட்டாக இப்போ வேக்சினேஷன் பண்ணிட்டது எந்த கண்ட்ரினா அது வந்து இஸ்ரேல் மட்டும்தான். இது வரைக்கும் இவ்வளோ பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து இன்னும் வேக்சின் பண்ணதில்லை. ஸோ தமிழ்நாடு தைப்பூசம். ஸோ அது வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தைப்பூசத்தை வந்து பப்ளிக் ஹாலிடேவாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டின் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் இருந்தாலும் ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. January 28, அதாவது இது எப்படின்னா ஃபுல் மூன் டே தை மாதத்தில். ஸோ அதை தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ January 28 இந்த வருஷத்தில் வந்து தைப்பூசம் அதனால் வந்து பப்ளிக் ஹாலிடேவாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிஓ பாஸ் பண்ண போகிறாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்லேயும் அது வந்து பப்ளிக் ஹாலிடேவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. நிறையா கண்ட்ரீஸில் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க, பக்கத்தில் ஸ்டேட்ஸில் கூட செலிப்ரேட் பண்ணுறாங்க. கேரளா, கர்நாடகாவாக இருக்கட்டும், சில ஸ்டேட்ஸ்லையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து குறிப்பாக எதுக்காகனா லார்ட் முருகன் வந்து அவருக்காக தான் இது வந்து விக்ட்ரி ஆஃப் குட் ஓவர் ஈவில் அப்படிங்கிறத சிம்பலைஸ் பண்ணுது. ஸோ இதுதான் தைப்பூசம்ங்கிறது இப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான், கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. ப்ரீவியஸ் டே குவிஸ் நேற்று என்ன பார்த்து கொஸ்டின் கேட்டிருந்தோம் அப்படின்னா, விச் கண்ட்ரி இஸ் த ஃபஸ்ட் டு ஐசோலேட் அண்ட் கல்ச்சர் யூகே நியூ வேரியண்ட் ஸ்ட்ரெயின் ஆஃப் கோவிட் வைரஸ். ஸோ அது என்ன, இந்தியா தான். ஸோ யூகேல உருமாறிய கொரோனா வைரஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ கூட ரிப்பப்ளிக் டே சீஃப் கெஸ்ட்டாக வந்து அவர் வந்து இன்வைட் பண்ணதையும் கேன்சல் பண்ணியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன். ஸோ அது வந்து இப்போ என்ன, நம்ம இந்தியா தான் இருக்க வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஐசோலேட் பண்ணி தனியாக வந்து கல்ச்சர் பண்ணி அதை வந்து ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க, தனியாக ஐசோலேட் பண்ணி அதை ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ டுடே குவிஸில் வந்து என்ன கொஸ்டின்னா, விச் கண்ட்ரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கண்டிஞ்சன்ட் வில் பி பார்ட்டிசிபேட்டிங் இன் தி ரிப்பப்ளிக் டே 2021. ஸோ இந்த ஜனவரி 26 நடக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே பரேடில் இன்னொரு கண்ட்ரியோடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து அனுப்புகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எந்த கண்ட்ரியோடைய சேர்ந்தது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏ சைனாவா, பி பங்களாதேஷ், சி ஜப்பான் அண்ட் டி பிரேசில். ஸோ தேங்க்யூ.